ஒரே காலகட்டத்தில் தேவனுடைய செய்தி தேவ பிள்ளைகளுக்கு என்று இந்த 2 தீர்க்கதரிசிகளாலும் வழங்கப்பட்டது. அதில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த தரிசனத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து விட்டு கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வாக்கியம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிக்க வேண்டும். 50வது ஆண்டை கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை நீங்கள் சரியாய் பதித்துக் கொள்ளுங்கள். அந்நாளிலே ஆண்டவர் எதை ஞாபகமூட்டினார்? நான் சில காரியங்களை உனக்கு ஞாபகமூட்ட போகிறேன் இந்த சகரியாவின் மூலமாக. கரெக்ட். அதை நீ கேட்டு செய்யும் போது எதை செய்ய வேண்டும் என்று நான் மனதில் வைத்துக் கொண்டு சில ஆலோசனை உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். எந்த நிலைக்கு உன்னை கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த கடைசி வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். 10ஆம் வசனம் என்பது ஆண்டவர் இந்த மக்களுக்காக செய்ய நினைத்ததை வெளிப்படுத்துகிற வசனம் தான் 10ஆம் வசனம். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் எங்க வரவழைப்பீர்களா? திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று. இங்க என்ன அத்தி மரம் இருக்கிறது, திராட்சை செடி இங்க ஆண்டவர் இருக்கு. திராட்சை செடிக்கு கீழே ஒரு மனிதனை வரவழைப்பது என்ன பெரிய ஆச்சரியம். அத்தி மரத்தின் கீழ் ஒருவனை வா என்று வரவழைப்பது என்ன ஆச்சரியம். இது அவர்களுக்கு புரியும். யாருக்கு புரியும்? யாருக்கு எழுதப்பட்டதோ அந்த மக்கள் மகிழ்ந்ததை ஏற்றுக்கொண்டார்கள். ஓ, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு என்னை அழைப்பதற்கு அல்லது என்னை கொண்டு நிறுத்துவதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனையா என்று ஏற்றுக்கொண்டார்கள். என்ன இந்த அத்திமரத்தின் கீழ் திராட்சை செடியின் கீழ் அமர்தல்? 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக முன்னுரையாக தான் பேசுகிறேன். அதற்கு பின்பு உங்களை அந்த தரிசனத்திற்குள் கொண்டு செல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் உங்களுக்கு அதை இந்த திராட்சை செடியின் கீழ் அல்லது அத்திமரத்தின் கீழ் என்றதை புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் இந்த 4ஆம் அதிகாரம் என்பது சாலமோன் ராஜாவினுடைய ஆட்சியின் செழுமையை காண்பிக்கிற ஒரு அதிகாரம் என்பதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் சாலமோன் ராஜா தன்னுடைய நாட்களிலே எவ்வளவு செழித்திருந்தான், அந்த தேசம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது, அந்த ஜனங்கள் எவ்விதம் காணப்பட்டார்கள் என்பதை அப்படி விவரிக்கிற அந்த 4ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வாக்கியத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேதம் இருக்கிற அத்தனை பேரும். சாலமோனுடைய நாட்களெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர், கவனித்துக் கொள்ளுங்கள், அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. சாலமோனுடைய நாட்களிலே மக்கள் எவ்விதம் குடியிருந்தார்கள் என்பதை விவரிப்பதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு அடைமொழி அல்லது வாக்கியம் தான் அது. திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் ஒருவன் குடியிருந்தான் அல்லாவிட்டால் வரவழை வைக்கப்பட்டான் என்றால் அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையின் அனுபவத்தை எடுத்துரைக்கிற அந்த சொற்றொடர் தான் தேவன் இங்கும் பயன்படுத்தியது. இதை இன்னும் விவரிப்பாய் புரிந்து கொள்வதற்கு வாருங்கள். மீகாவின் புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் எப்படி உட்கார்ந்திருப்பார்களா? பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் சேனைகளுடைய கர்த்தரின் வாய்தை சொல்லிட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் பயம் இல்லாமல் தைரியமாய் அங்கு ராஜாக்களின் புஸ்தகத்தின் அடிப்படையில் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிற அந்த வாக்கிய தொடர் தான் இது. தெரியுமா உங்களுக்கு? திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் நாம் வரவழைக்கப்படுதல். அல்லேலூயா. இந்த 50வது ஆண்டை மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிற திருச்சபைக்கு தேவனாய் கர்த்தர் இந்த அனுபவத்தை தருவாராக. ஜனங்களை வரவழைப்பாராக. நீங்கள் ஃபர்ஸ்ட் வருவீங்க, நீங்கள் அடுத்தவர்களை அழைப்பீர்கள். வா, திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் ஓடி வா. சுகமாய் குடியிருக்கிற ஒரு ஸ்தலமாகிய பயப்படுத்துவார் இல்லாமல் நாம் ஆராதிக்கும்படி, பாசம் பண்ணும்படி, அறிவுரைகளை வாங்கும்படி, வழிகாட்டுதலை பெறும்படியான ஒரு ஸ்தலத்திற்கு வா சகோதரனை சகோதரியே என்று நீங்கள் அழைத்து திரளாய் ஜனங்கள் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த ஆண்டிலே தேவன் திருச்சபைக்கு தருவாராக. அதனால்தான் அந்த சகரியாவின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். சகரியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது தேவைப்பட்டது. அந்த ஜனத்திற்கு பிரிந்து கிடக்கின்றார்கள், பொறுப்பற்று இருந்தார்கள், ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்குரிய உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். தேவன் சொன்னார், நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்களை திராட்சையின் செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம ஊர்ல திராட்சை செடி இல்லை, அத்தி மரம் இல்லை. தேவனாய் கர்த்தருடைய பாதுகாப்பின் கீழே, தேவ சமூகத்தின் அரவணைப்பிற்கு கீழே சுகமாய் பயப்படுத்துவார் இல்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கையை தம்முடைய ஜனத்திற்கு தேவன் பரிந்துரை செய்கிறார். அல்லேலூயா. அதை பெற்றுக் கொள்வதற்கு அந்த வசனத்தில் ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க. அந்த 10வது வசனத்துல, கடைசி வசனத்துல, சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல துவக்கத்தில் எப்படி பேசப்பட்டிருக்கிறது? அந்நாளிலே. எந்நாளிலே? அதுதான் மேல பேசப்படுகிறது. எந்நாளிலே என்பதை ஆண்டவர் பேசுகிறார். அதுதான் நம்முடைய கண்டிஷன், நிபந்தனைகள். தேவன் வைக்கிற ஆசீர்வாதத்தின் நிபந்தனைகளாக இந்த வார்த்தையை நீங்கள் முன்னிறுத்தி தான் பார்க்க வேண்டும். அந்நாளிலே. இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்களோ அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களோடு பேசும்போது அவர் சொன்னார், நான் மேலே உரைத்த காரியங்களை உன் வாழ்க்கையின் சிறமேற்கொண்டு நீ செய்யும் போது அந்நாளிலே நான் இதை செய்வேன். நீ அதை நிறைவேற்றும் நாளிலே, நான் உனக்கு சொன்னதை நீ உள்வாங்கும் நாளிலே, அந்நாளிலே இதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் ஆட்கள் இல்லையே, சுகம் இல்லையே, ஆண்டவரே பயம் மட்டும்தான் என் வாழ்க்கையிலே மிஞ்சி கிடக்கிறது உம்மை ஆராதித்த பிறகு என்று எண்ணிக்கொண்டு இந்த ஆண்டுகள் பயணிக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது, அந்நாளிலே அந்த மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த நாளை எனக்கு அறிவியும், அந்த நாளில் செய்யப்பட வேண்டியவளை அறிவியும். நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியவளை செய்வார். கூட்டி சேர்க்க வேண்டியவளை கூட்டி சேர். எந்த யோசுவா மோசேக்கு கூட நடந்தாரே, பயணித்தாரே, அந்த யோசுவா அல்ல. இந்த யோசுவா என்பது இன்னொரு யோசுவா. இந்த யோசுவாவை நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகத்தை நேரம் எடுத்து நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், பாபிலோனின் அடிமைதனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து அழைத்து வரும்போது மோசேயும் யோசுவாவும் முக்கியமான நபர்களாய் பயன்படுத்தப்பட்டார்கள். இரண்டாவது சிறையிருப்பு பாபிலோன்ல இருக்கிற போது அங்கிருந்து அழைத்து கொண்டு வரும்போதும் இன்னொரு யோசுவா பயன்படுத்தப்படுகிறார். யாரோட? செருபாவேல். கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேர். வேதத்தை அறிந்தவர்களுக்கு இது என்ன சொன்னதை போட்டு சொல்றான் இருக்கும், அறியப்படாதவங்களுக்கு ஏதோ நல்லதை பேசுகிறார் அப்படின்னு நினைப்பீங்க. செருபாவேல் என்ற ஒரு தலைவனையும் அவனோடு சேர்ந்து இன்னொரு யோசுவா, மோசையோடு ஒரு யோசுவா, அது முடிந்து போனது. இப்ப இரண்டாம் சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருகிற போது இந்த யோசுவாவையும் ஆண்டவர் ஒரு ஆசாரியனாக காண்பித்து, அது ஆசாரியனாக இருந்தான் அவர் வந்தார். இப்ப இந்த யோசுவாவினுடைய அந்த உருவம் தரிசனத்திலே வருகிறது. ஆண்டவர் தரிசனத்தினுடைய சில காரியத்தை சகரியாவின் அந்த தீர்க்க தரிசனம் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யோசுவா எப்படி ஒரு பிரதான ஆசாரியன், கவனிக்க வேண்டும். இந்த யோசுவா யாரை அங்க ரெப்ரசென்ட் பண்ணுகிறார், குறிப்பிடுகிறார் எனில் ஜனங்களை குறிப்பிடுகிறார். ஒரு ஆசாரியன் என்பவன் யாருக்கு பிரதிநிதி? ஜனங்களின் பிரதிநிதி. கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய பிரதிநிதி, ஆசாரியன் என்பவன் ஜனங்களின் பிரதிநிதி. நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது நன்றாக தெரியும். எப்படின்னா, ஜனங்கள் சார்பாக தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே என் ஜனங்களுக்காக நான் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன் என்று கேட்கிறவன் தான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன். ஜனங்களுக்கு முன்பாக நின்று தேவன் சார்பில் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவன் தான் யாரு? தீர்க்கதரிசி. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இந்த அளவுதான், சுருக்கமா சொல்ல போனா. அப்ப பிரதான ஆசாரியனாய் காணப்பட்ட யோசுவாவினுடைய அந்த காட்சியை இங்க கொடுக்கிறார். அந்த காட்சியில கவனமாய் பார்க்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன. அந்த மக்களின் பிரதிநிதியாய் அப்போ இந்த யோசுவாவை பற்றி பேசுவது ஒரு தனிநபரை பற்றி பேசுவது மட்டுமல்ல, ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பேசுவது. யோசுவா யாருடைய பிரதிநிதி? ஜனங்களின் பிரதிநிதியாக, ஜனங்களை பிரதிபலிக்கிறவனாய் நிற்கிறபடினால் யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் யோசுவா யோசுவா என்று பேசுகிற இங்கு வருகிற அத்தனை காரியங்களும் யாருடைய வாழ்க்கையை சேர்த்து பேசுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆண்கள் பெண்களுடைய வாழ்க்கையும் இணைத்தே பேசுகிறது. அவர் காண்பித்து கொடுக்கிறார். ஜனங்களின் நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை தேடிதான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் இங்கெங்கோ நம்ம ஓடுகிறோம். ஆனால் அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார். அவர் தேவனுடைய கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். யார் பக்கத்தில் நிற்கிறாங்க?
ஹலோ, இந்த சீன் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, வாஸ்தம் தானே, அதே தான். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பாக நின்றான். யோசுவா எப்படி நிற்கிறார்னா, முன்னால யார் நிற்கிறார்? கர்த்தருடைய தூதன். ஒரு காட்சி, அப்படியே ஒரு காட்சி அப்படி கண்களுக்குள்ள கொண்டு வாங்க, மனக்கண்களுக்குள்ள கொண்டு வாங்க. யோசுவா அப்படி நிற்கிறார், பக்கத்தில் யார் நிற்கிறா? தூதன் இருக்கிறா, முன்னாக தூதன் இருக்கிறா. அடுத்த கவனிங்களா, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு கேள்வி வரும். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தேவதூதன் இருக்கிறார், இங்க யோசுவா இருக்கிறார், இங்க ஒரு தூத, ஒரு பிசாசனம் வந்து பக்கத்தில், சாத்தானும் பக்கத்தில் இருக்கிறானே, ஏன் இந்த காட்சி? ஆனால் நீங்க கீழே நீங்க பார்க்கும்போது சில வசனங்களுக்கு பிறகு இந்த சாத்தான் அங்க இல்லை என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எங்க தேடினாலும் இருக்க மாட்டான். அப்ப இவன் இருப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்கு ஒரு காரியம் அங்க இருக்கிறது. எந்த பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா மனசுல வச்சுடுங்க. அவன் சுத்தி சுத்தி வகை தேடி வருவான் என்பது உண்மை. எவனை விழுங்கலாமோ வென்று நம்மை சுற்றி வகை தேடி வருவான் என்பது உண்மை. ஆனால் நமது வாழ்க்கைக்குள் வந்து நிற்பதற்கு எங்கோ நாம் இடம் கொடுத்து அவனை வரவேற்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு நாம் வாசலை திறந்து கொடுத்தால் மட்டுமே அவன் உள்ளே பிரவேசிக்க முடியுமே ஒழிய அவனாக ஒரு வாழ்க்கையை அப்படியே இடித்து போட்டு விட்டு உள்ளே பிரவேசிக்க முடியாது. அதை உணர்ந்துதான் கவனிக்க வேண்டிய இந்த பகுதியை நான் முன்னுரையாக தான் பேசுகிறேன். போது செய்ய வேண்டிய 3 கருத்துக்களை நான் விளக்கி தர்றேன், சுருக்கமாக விளக்கி தருவேன். அதுக்கு முன்னதாக உங்களுக்கு இந்த பகுதியை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக பேசுகிறேன். பிசாசானவன் அவன் பக்கத்திலே நின்றான் என்று வேதம் பேசுகிறது. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனது வலது பக்கத்திலே நின்றான். ஆண்டவர் கரெக்டாக பார்த்தார். நிற்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அவனை ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கவனிக்க வேண்டும். கீழே நீங்க வாசிக்கும் போது பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நிற்பதற்குரிய காரணம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. யோசுவாவோவெனில் யார் அழுக்கு வஸ்திரத்தில் இருந்தாங்களா? யோசுவா அழுக்கு வஸ்திரத்தில் இருந்தானா? தேவனால் அழைக்கப்பட்ட பிரதிநிதிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கவனிக்க வேண்டும். சொந்த ஆசாரியர்களாக, நீங்க ஆசாரியன் ஏதோ ஊழியக்காரன் எடுக்கப்படாது. அப்படியே வச்சுட்டு நீங்க வாங்க. வெளிப்படுத்தலுக்கு திருப்பி வந்துருவோம். நம்ம வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் சில வசனங்களை என்னோடு சேர்ந்து வேதம் இருக்கிறவர்கள் புரட்டி வாசித்தால் நன்றாக தெரியும். கவனிங்க, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்மில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் யாருங்க ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரியர்களாக்கப்பட்டிருக்கிறோம். யாரால் தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே. இயேசுவின் இரத்தம் யாரை சந்திக்கிறதோ, இயேசுவின் இரத்தம் யாரை கழுவி சுத்தப்படுத்துகிறதோ அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை இரத்தம் வழங்கி இருக்கிறது. அப்ப இந்த செய்தி நமக்குரியது என்பதை மறந்துவிடக் கூடாது. அவருடைய ஆசாரியனாக நிற்கிற இந்த யோசுவாவோவெனில், சகரியாவுக்கு வாங்க. யோசுவாவோவெனில் எப்படி இருக்கிறானா? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். இந்த அழுக்கு வஸ்திரம் எங்கு இருக்கிறதோ அழுக்குக்குரியவன் பக்கத்தில் நிற்பான். நீங்க உன்னை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அழுக்கு வஸ்திரம் எங்க இருந்தாலும் அழுக்குக்குரியவன் எங்க நிற்பான்? பக்கத்தில் நிற்பான். பாருங்க, ஆண்டவரை பார்த்து அதுதான் தெளிவாய் சொல்கிறார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் உடையவனாக இருந்தான். இந்த அழுக்கு வஸ்திரம் இருக்கும் வரையிலும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. யாருக்கு உரிமை இருக்கிறது? சாத்தானுக்கு உரிமை இருக்கிறது, பக்கத்தில் வந்து சொந்தம் கொண்டாடுவதற்கு. அதனால ஆண்டவர் சொன்னார், நமது வாழ்க்கையிலே சமாதானம் கேட்கிறோமே, எனக்கு ஆண்டவரே சமாதானம் கேட்கிறோமே. அழகான ஒரு பிராமிஸ் கொடுத்துட்டு போனார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராமிஸ். வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த பிராமிஸ் 27ஆம் வசனம், சாப்டர் 14 14ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அல்லவோ? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும். ஒரு கேள்வி வரலாம், 2 சமாதானத்தை குறித்து பேசுகிறார். நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன், கரெக்ட். இன்னொன்று உலகம் கொடுக்கிற பிரகாரம். உலகமும் ஒரு சமாதானம் கொடுக்குது, அப்படித்தானே? ஆனா அதன் பிரகாரம் அல்ல. அப்படியேப்பட்ட சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன். அப்ப தேவனுடைய சமாதானம் நமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஏனால் சிம்பிள் ஃபார்முலா. இது நீங்க பெரிய ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் உட்பட வேண்டாம். அதை நீங்க புரியும்படி உங்களுக்கு சொல்ல போனா கீழே வாங்க. நீங்க அப்படியே அது அதிகாரத்தில் யோவான் 14ஆம் அதிகாரத்தில்
27, 28, 29, 30 அவசரத்துக்கு வாங்க. 30 அவசரத்தை வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். இனி நான் உங்களுடன் அதிகம் பேசுவதில்லை. அடுத்த லைன், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. He has got nothing in my life. என் வாழ்க்கையில அவன் சொந்தம் கொண்டாடுவதற்கு, அவன் பார்ப்பதற்கு, அவன் பிடித்துக் கொள்வதற்குரிய எதுவும் கிடையாது என் வாழ்க்கையில. அந்த வாழ்க்கை தான் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. எந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நின்று தைரியமாய் சமாதானம் 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 என்று பாடுகிறதுனாலயோ நீங்கள் ஜெபிக்கிறதுனாலயோ அல்ல. அவைகள் தேவை, பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவசியமில்லை. வெறும் பாடலும் ஜெபமும் மட்டுமே போதாது, கொஞ்சம் உள்நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி இதோ வருகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னை சுற்றிலும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு நமது வாழ்க்கையை மொத்தமாக யாருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை என்பது அத்தனையும் சேர்ந்து நானும் என் எல்லாமும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் செய்கின்ற ஒரு சீலிங் பவரை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்த இன்னொரு ஆளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோபினுடைய புஸ்தகத்தை எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அத்தனை ஆசீர்வாதங்களும் யோபின் புஸ்தகத்தில், யோபின் வாழ்க்கையில் எதெல்லாம் இருந்தது என்பதை அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுவார். அதை வாசிக்கும் போது உங்களுக்கு மேலட்டமாக எதை தோன்றுகிறது தெரியுமா? ஒன்று, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் வாசிக்கிற மக்களுக்கு. எது தெரியுமா உங்களுக்கு? என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல் யோபனுடைய வாழ்க்கையில் ஒன்று கூட கிடையாது. அவன் வைத்திருக்கிற ஆடும் எனக்கு தெரியும், அவன் வைத்திருக்கிற மாடும் தெரியும், கழுதையும் தெரியும், ஒட்டகமும் தெரியும், அவன் வைத்திருக்கிற வீடு, வயல் அத்தனையும் என் அறிவுக்கு உட்பட்டதே, என் ஆளுகைக்கு உட்பட்டதே, என் அதிகாரத்துக்கு உட்பட்டதே. அர்த்தம் என்ன? சத்துருவின் எந்த ஒரு காரியமும் வீட்டிலும் கிடையாது, வாழ்க்கையிலும் கிடையாது, என் சைடிலே கிடையாது. ஆண்டவரே, தேவ சமாதானம் நமது வாழ்க்கைக்கு தேவையை எவ்விதம் உணர்த்துகிறது தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி சொந்தம் கொண்டாடுவதற்கு ஏதுவாக என் வாழ்க்கையில் எதுவும் இராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க தாவே. ஒவ்வொரு நாளும் ஜெபமாய் இருப்பதாக, தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபமாய் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், என்னை சுட்டி வரலாம், அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன ஆக்ஷன் செய்யலாம், ஆனால் அவன் சொந்தம் கொண்டாடுவதற்கு, அவன் உரிமை பாராட்டும் அளவிற்கு என் வாழ்க்கையில் ஒன்று வேண்டாம். அந்த ஒரு அதிகாரமிக்க அர்ப்பணமிக்க வாழ்வை கர்த்தருடைய சமாதானம் நிரப்புகிறது. ஆனால் அதுக்கு மாறாக ஏதாவது வைத்திருந்தால் அவன் நிற்க தான் செய்வான். அவனை நீங்க போனா அவன் அப்படி போய் இங்க வந்து நிற்பான், இங்க போனா அங்க வந்து அவன் நம்மள்கிட்ட விளையாடுவதற்கு காரணம் என்னன்னா, அவனுக்குரியவைகள் ஏதோ ஒன்று நமது வாழ்க்கையில் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஆண்டவர் அதை பார்த்துதான் யோசுவாவோவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நின்று கொண்டிருந்தான். சகரியாவுக்கு வாங்க. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நின்று, யோசுவாவோவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் இம்மீடியட்டா ஒரு காரியம் செய்தார். 4ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிக்கலாமே. அவர் தமக்கு முன்பாக இருக்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, யாரை நோக்கி? அவனை நோக்கின யாரை நோக்கி? அந்த யோசுவாவை நோக்கி, பார் யோசுவாவே பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கள் செய்து, கவனிங்க, அழுக்கு வஸ்திரம்னா உங்க ட்ரெஸ்ல இருக்க சின்ன சின்ன அழுக்கல்ல. ஐயோ நான் வேலை பார்த்து விட்டு வருகிறேன், என் சரியான ட்ரெஸ்ல இருக்க அழுக்கா, அப்படிப்பட்டது பேசவில்லை. நான் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய வஸ்திரம், அழகான வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருந்தார். அது ஏசாயாவிலே வாசிக்கிற போது அது மகிமையின் மகிழ்ச்சியின் வஸ்திரமாய், ரட்சிப்பின் வஸ்திரமாய், கர்த்தர் உனக்கு சிறந்ததை தர வல்லமை உள்ளவர். உன் அழுக்கை மாற்றி அழுக்கானவனையும் துரத்தி தேவன் உன் வாழ்க்கையை சிறப்பாய், மகிழ்ச்சியாய், பயமில்லாமல் சுகமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அந்நாளிலே இல்லாமல் சுகமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அந்நாளிலே நீங்கள் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் ஒருவரை ஒருவர் வரவழைப்பீர்கள். கவனிங்க, இதை மாற்றி விட்டு ஆண்டவர் விடவில்லை, ஆண்டு மாற்றி விட்டு சில காரியங்களை செய்தார். அதுதான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கவனிங்களா, அந்த வசனத்தில் நீங்க சகரியாவின் 3ஆம் அதிகாரத்தில் வருகிற போது அவர் மாற்றி விட்டார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஆண்டு நல்ல வசனத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை நல்லதாக்கி கொடுத்திருக்கிறார். கவனிங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை யோசுவாவுக்கு கொடுத்துட்டு போனார். மிஸ்டர் ஜோஷுவா, யூ ஷுட் கீப் ஆல் தீஸ் ஃபேக்ட் இன் மைண்ட். சும்மா வந்து அழுக்க போட்டு மாத்திட்டு இருக்க கூடாது.
உன் வாழ்க்கையில் அழுக்கு எங்கே இருக்கிறது என்பதை நீ பார்த்து நீ அடையாளம் கண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 3 ஏரியாக்கள் அவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரையாக கொடுத்து போனார் பாருங்க. அதில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கவனிங்க போதும். அடுத்த லைன் முக்கியமான லைன், எல்லாரும் வாசிக்கும் போது இவன் யாரை குறிக்குது? சாத்தானை அல்ல. இவன் அந்த வார்த்தையில பேசுவது யாரை குறிக்குதுன்னா யோசுவாவை குறிக்குது. யோசுவா இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, அது சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான், தூதன் முன்னா நிற்கிறாரு. ஆண்டவர் கேட்கும் போது சாத்தானை பற்றி கடிந்து கொண்டார், சாத்தானை பேசிட்டார், கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டுட்டு ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, இவன் சொல்றாரு. சாத்தானை பார்த்து சொல்லும் போது இவன் யாரை குறிக்கிறது? யோசுவாவை, அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கிற இந்த யோசுவாவை. இவன் வாசிங்க, அக்னி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்ற முதல் குறிப்பு இங்க இருந்து வருகிறது. அக்னியிலிருந்து இது பிசாசிட்ட ஆண்டவர் பேசினாலும் பக்கத்தில் யாரும் கேட்டுட்டு நிற்கிறா? யோசுவாவும் கேட்டுட்டு தான் நிற்கிறாரு. யோசுவாவே, உனக்கு ஒரு செய்தியை நான் விட்டு செல்கிறேன். தேவ ஜனமே, நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் மனதிலே ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் தேவை, எனக்கு ஒரு பயமற்ற வாழ்வு தேவை, எனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு தேவை என்று நீ கேட்கிற விண்ணப்பம் என் பக்கத்திலே வருகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அடாப்ட் பண்ண வேண்டும், செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ஞாபகம் முட்டுகிறார். நீ எப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறார் பாருங்க, அக்னி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னு ஆண்டவர் ஞாபகம் முட்டுகிறார். யோசுவாவுக்கு இது தேவை என்று ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளை, எதை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார்? அக்னி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளினா உங்களுக்கு புரியுது அந்த வார்த்தை? அவர் பூடகரமாய் பேசுவது, எரிந்து கொண்டிருக்கிற தீச்சூளை அப்படியே எரிந்துட்டே இருக்குது. அப்படியே விட்டா என்ன பண்ணும்னா அதில் இருக்கிற அவ்வளோ கொள்ளிக்கட்டையும் எரிந்து சாம்பலா போயிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாக அது அவ்வளவு சாம்பலாக போய்விடும். ஆனால் ஓடி வருகிறீர்கள், ஐயோ இது நான் தெரிந்தெடுத்து எனக்கென வைத்திருந்த ஒரு கட்டை அல்லவா, இந்த கட்டை எனக்காக வைத்திருந்தேனே, இந்த கட்டையை தூக்கி நீங்கள் அக்கினியிலா போட்டீர்கள் என்று நீங்கள் விரைவாய் ஓடி வந்து அந்த கொள்ளியை எடுத்து அணைத்து பத்திரப்படுத்தினீர்கள். கவனிங்களா? இதுல ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிற ஒரு கருத்து தெரியுமா? சாத்தானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தார். என்ன சாத்தானுக்கு சொன்னார்னா, அவன் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், அவனால் என்னால் எடுக்கப்பட்டவன், என்னால் தப்புவிக்கப்பட்டவன், நான் அவரை தெரிந்து கொண்டேன், நீ அவன் மீது அதிகாரமற்றவன், அவன் அழுக்கான வஸ்திரத்தை மாற்ற நான் வல்லமை உள்ளவன் என்று ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை மாற்றி அவனை விரட்டி விட்டார். அவன் கதை போயாச்சு. ஆனா யாரு கதை நீடிக்கிறது? யோசுவாவோடு ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். சாத்தானை விரட்டுறதுக்கு நீங்க எடுக்கிற ஒரு முடிவு போதுங்க. சாத்தானோ பிசாசுடைய கிரியைகளோ உங்களிலிருந்து மாறுவதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கிற ஒரு பெரிய முடிவு போதும். ஆனால் ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். அதிக நேரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான் பேசுகிறார். தேவ ஜனமே, ஞாபகத்தில் இருக்கிறதா நாம் அத்தனை பேருமே கொள்ளியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட, அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? இந்த கருத்தை நீங்க என்னைக்கு மறக்க கூடாது. கர்த்தர் நம்மளை உயரத்தில் கொண்டு போகலாம். நம்ம ஒரு ஆள் ஆராதிக்கும் போது, கூடி வரும்போது, இந்த 50 ஆண்டு கால பயணத்திலே நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இதோடு இணைந்தீர்கள் என்று தெரியவில்லை. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக கூட ஆகியிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நாம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு கருத்தை ஆண்டவர் அழுத்தமாய் வலியுறுத்துகிறார். எப்போது நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், ஆண்டவரே நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி, ஆண்டவரே ஆண்டவரே எரிந்து சாம்பலாகாதபடி என்னுடைய குடும்பமோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய பலனோ, என்னுடைய சாமர்த்தியமோ தடுக்கவில்லை. கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரம் மட்டுமே என்னை தாங்கி உயர்த்தியது. ஆண்டவரே, இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் ஆண்டவர் நீர் கை நீட்டி என்னை பிடித்து அக்கினியிலிருந்து தப்புவித்த கிரியை, கிருபை நிறைந்த கிரியை. ஆண்டவரே, அது ஞாபகத்தில் இருக்கிறதா? ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டோம், அப்படி போயிடுறோமே, கிருபையே கிருபையேன்னு. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நான் மனதில் வைக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபையால் தான் உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் தான் தப்புவிக்கப்பட்டேன், உம்முடைய கிருபையால் தான் நான் உயிர் வாழ்கிறேன் என்ற உணர்வோடு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் பயணிப்போமையானால் கவனிக்க வேண்டும், தேவ கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படியே தாங்கி வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் ஞாபகம் முட்டிய ஒரு கருத்து என்ன தெரியுமா? நீ அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்பதை மறந்து விடாதே. ஏன் இதை ஆண்டவர் ஞாபகம் முட்டினார்?
நேரமாக அப்படி நான் வேகமாக சில கருத்துக்களுக்குள்ள கடந்து செல்கிறேன். கவனிங்க. நீங்க கீழே நீங்க 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்போது 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்போது பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது இதே வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு பயன்படுத்துவார்? இந்த யோசுவாவோடு காணப்படுகிற அல்ல யோசுவாவோடு இந்த இடத்துல ஊழியம் செய்த செருபாபேலுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். செருபாபேலுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவதை நீங்க பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அந்த கீழே நீங்க வாசிக்கும் போது பாருங்க 6ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 7ஆம் வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அப்போ அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அவர் இவரும் ஒரே நாள்ல ஊழியம் பண்ணுகிற மக்கள் தான். யாரெல்லாம்? யோசுவாவும் செருபாபேலும். செருபாபேலும் ஒரு தலைவன் தான், இவர் பிரதான ஆசாரியன். அவர் பிரதான ஆசாரியன் இடத்தில் ஆண்டவர் எதை ஞாபகப்படுத்துகிறார்? நீ யார் தெரியுமா? அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. ஒருவேளை உனக்கு ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது, இவ்வளவு நாள் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார், விசுவாச ஓட்டத்திலே ஊழிய பாதையிலே இத்தனை ஆண்டு காலம் என்னை பயன்படுத்தினார், நான் வந்தேன், என்னுடைய கிருபை அல்லது என்னுடைய பலனோ சாமர்த்தியம் என்று அல்ல. கர்த்தர் ஞாபகம் முட்டினார் யோசுவாவிற்கு, நீ தாண்டி வந்த அந்த பாதைகள் எல்லாம் உன்னை ஆண்டவர் தப்புவிக்கப்படின நேரங்கள் என்பதை மறந்து விடாதே. நீங்க நாம் உயிரோடு இருக்கிறது காரணம் கர்த்தருடைய கிருபை மட்டுமே. இந்த கிருபையின் எண்ணம் நமது வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நிறைய இடங்களில் இந்த போட்டிகளும் பொறாமைகளும் நமக்கு வராது, எரிச்சல்கள் நமக்கு வராது, இன்னொருவோடு ஒரு பகைமை, நான் உயர்ந்தவன் என்ற போட்டியோ நான் பெரியவன் என்பதை நிரூபிப்பதற்குரிய போட்டியோ நமக்கு வராது. நம்ம அத்தனை பேரும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இதில் யாரும் படித்த வித்தியாசம் இருக்கலாம். இதில் ஒருவேளை நீங்கள் உங்கள் படிப்பில், வேலையில், ஆஸ்தியில், அவங்கள திறமையில், சரீர பலத்தில், வயசில் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அத்தனை பேரையும் ஒரே கிருபை நம்மை ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் அடையாளம் என்பது என்ன தெரியுமா? அவர் கிருபை 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 மட்டுமே. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை நாம் எண்ணி ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அந்த கிருபை நமக்கு போதிக்கும் அநேக காரியங்களை. கிருபையிலே வாழும்போது மட்டும்தான் தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் துவக்கமே கிருபைதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார் எபேசியருக்கு பேசும்போது நம்முடைய ரட்சிப்பின் ஆரம்பமே கவனிக்க வேண்டும். இலவசமாய் தேவன் வழங்கியது. அப்ப எல்லாரும் நமக்கு ஆண்டவருக்கு நம்ம இணைக்கிறார், ஒன்றாக இணைக்கிறார், அவருடைய கிருபையினால் மட்டுமே இணைக்கிறார். கிருபைக்குள்ளே வாழும் ஒரு தன்மையை நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வைத்துக்கொள்ள. ஒரு வசனத்தை கூட கவனிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் பேசுகிறது. 1 கொரிந்தியர் 15:10 விதம் பேசுகிறது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பவுல் பேசுகிறார், கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த அனுபவங்களை நீங்க தனியா வாழ்க்கையை வாஸ்து பாருங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். ஆனா அவர் எப்படி பேசுகிறார் தெரியுமா? நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபை எப்படி செய்தது. இதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அவர் தெளிவாக சொல்றார், பிரயாசப்பட்டது உண்மை, உழைச்சது உண்மை. அப்போ அநேக நேரங்களில் நம்மளும் அப்படி ஈடுபடும் போது நான் அதிகம் உழைச்சதுனால எனக்கு தான் அதிக விதமான அதிகாரம் என்று இல்லை. பவுல் தெளிவாய் பேசுகிறார், நான் நிறைய பிரயாசப்பட்டேன், நிறைய சபைகளை ஸ்தாபித்தேன், நிறைய மக்களுக்கு நான் பயனுள்ளவனாய் மாறினேன். ஆனா ஒன்றை மட்டும் எண்ணி பார்க்கிறேன், இவ்விதம் என்னை நடத்தியது என்னுடைய அறிவல்ல, என்னுடைய பலன் அல்ல, தேவ கிருபையே. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம், திருச்சபைக்கு அவசியம். இந்த 50ஆவது ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு இந்த எண்ணத்தை தருவாராக. கிருபையிலே நிலை நிற்கிற அடையாளத்தை தேவன் தருவாராக. கிருபை மட்டுமே நமது வாழ்க்கையின் அடையாளமாய் மாறுவதாக. நீங்க அவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபையிலே நிலை நிற்பதற்குரிய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. கிருபை குறித்து நிறைய பேசலாம். நான் உங்களுக்கு வர நாட்களில் வேணுமென அதை குறித்து நான் அடுத்து பேச விரும்புகிறேன். நீங்க அந்த சகரியாவின் புத்தகத்தில் உள்ள வரும்போது அடுத்த ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. சகரியாவின் புத்தகத்தில் நான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் பேசும்போது அந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த 6-7 வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். கவனிங்க, அவர் பேசுகிறது அடுத்தது,
நீ என் வழிகளில் நடந்து என் காவலை நீ காத்தால். முதலாவது சொன்னார், நீ அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட, ஞாபகத்தில் வச்சுக்கப்பான்ட்டார். கைண்ட்லி கீப் இன் மைண்ட். நீயாட்டு தப்புவிச்சவர்கள் அக்கினியிலிருந்து வரல, நீ தப்புவிக்கப்பட்டவன். அதில் போட்டிருக்கா பாருங்க, இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட, தப்பித்த இல்ல, தப்புவிக்கப்பட்ட. அப்ப அவன் கூட தப்பித்து வரல, ஆண்டவர் தப்புவிக்க வைத்தார். நீங்க ரட்சிப்பை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளவில்லை, நான் ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ளவில்லை. கவனிக்க வேண்டும், கர்த்தர் அதை நமக்கு இலவசமாய் வழங்கினார். கர்த்தருடைய கரத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக் கொண்டோம். மேன்மை பாராட்ட முடியாது, மேன்மை பாராட்ட முடியாது. என் காசை கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன், நீங்க பெருமை பாராட்டலாம். ஆனா இலவசமாய் தேவன் கொடுத்தவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட இயலாது. அதனால்தான் கிருபையினாலே நான் எப்போதும் ஒரு வாழ்கிற வாழ்க்கையை உணர்வுள்ளவளாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது 7ஆம் வசனம் பேசுகிறது பாருங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். கவனிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டுமா? என் வழிகளில் நடந்து, ஆண்டவருடைய வழிகளில் நடந்து அவருடைய காவல். இது எல்லா ஜனங்களுக்கும் உள்ள ஒரு காமனான வேலை. யாருடைய வழிகளில் கவனிக்க வேண்டும்? நம்ம வழியில் நடந்து அவருடைய காவலை காக்க முடியாது. திருச்சபையின் பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் சுகமாய் குடியிருக்க ஆண்டவர் பண்ண வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் பேசுவது உன் வழியில் நடப்பது சரியல்ல. ஏசாயாவில் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார் 55ஆம் அதிகாரத்தில், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. நீதிமொழியில் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற வழிகளும் உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வழிகள் செவ்வையற்ற வழிகள் என்பதை கர்த்தர் அறிந்துதான் அவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வழிகளில் நீ நடந்து. நாம் நம்முடைய காரியங்களிலே கவனிக்க வாழ்க்கையிலே ஒன்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய காவலை காக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ராஜா ஓகே என்று சென்றார். இதை நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 14-15 அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் போது நன்றாய் புலனாகும். இவர் செய்துவிட்டு கவனிக்க வேண்டும், போய் அபிலேக்கரை அழித்து விட்டார். அபிலேக்கரை அழித்து விட்டு அங்கே வருகிற போது சாமுவேல் அப்படியே வருகிறார். வந்து பார்க்கிறார். எப்படி அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லி முடிக்கிறேன். சவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். சாமுவேல் பேசுகிறார், இல்லை, நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. இந்த 2 வாக்கியமும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுகிற வாக்கியங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து கேட்கிறார், ராஜாவே, நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. ஆனால் சவுல் எப்படி பேசுகிறார்? நிறைவேற்ற. இதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்துறேன். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்தால் 1 சாமுவேலின் புத்தகத்தில் நீங்க அதனுடைய 14ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது 13ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. அப்படிங்க 13ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கிற போது சாமுவேல் சவுலிடத்தில் போனான். அவர் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பேசுகிறார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினே. அதுல நீங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முந்தி, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற். யார் பேசுவது? ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேலின் மூலம் பேசுகிறார். சாமுவேல் இவனுக்கு போனது உண்மை, வேலை பார்த்தது உண்மை, அந்த அமலேக்கியரை இவர் முறியடித்தது உண்மை, தோற்கடித்தது உண்மை. எல்லா வேலையும் பார்த்து தனக்கு அப்படியே கொஞ்சம் மக்களை அப்படியே ப்ளீஸ் பண்ணி தம் மக்களை அப்படியே கொஞ்சம் வச்சுட்டாரு பாருங்க. இதை மறைச்சு வச்சுக்கிட்டு இவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? நிறைவேற்றினேன். அநேக நேரங்களில் இது நம்முடைய ஸ்டைலா இருக்கலாம் பாருங்க. நமக்கு தோன்றுகிற விதத்தில் கர்த்தர் சொன்னதை செய்து அவருடைய காவலை காக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். என்னால் ஆண்டவர் ஞாபகம் முட்டுகிறார், இல்லை, உன் வழிகளில் அல்ல, என் வழிகளில் என் காவலை நீர் காக்க வேண்டும். அல்லேலூயா. திருச்சபையின் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் எனில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? அவருடைய காவலை அவருடைய வழிகளில் மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும். உம்முடைய வழிகளில் ஆண்டவரே உம்முடைய காவலை நிறைவேற்றும் கிருபைகளை எனக்கு தாராளமாய் தருவீராக. சவுல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. அவன் உண்மை சென்றது உண்மை, போரிட்டது உண்மை,
மக்களுக்காக நீங்க ஒரு போர்க்களத்தில் என்று போரிடுவது சாதாரண காரியம் அல்ல. இவ்வளவு முயற்சியும் எடுத்து ஏன் ஆண்டவரை எனக்கு அந்த மேன்மை கிடைக்கவில்லை? என் வார்த்தைகளை நீ சரியாய் நிறைவேற்றவில்லை, என்னுடைய வழிகளில் என் காரியத்தை நீ செய்யவில்லை. ஏதோ உமக்கு ஒரு காரியம் செய்யணும் அவ்வளவுதானே என்று தமக்கு தோன்றிய பிரகாரம் செய்துவிட்டு ஆண்டவரே இதை அப்ரூவல் பண்ணுங்க ஆண்டவரே என்று கேட்டால் ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. உம்முடைய வழிகளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடத்தி உம்முடைய வழிகளில் உம்முடைய காவலை காப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்முடைய விண்ணப்பமாய் மாற்ற கடவோ. நமது விண்ணப்பமாக இருக்கும் என ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என் குடும்பத்தின் காரியங்களை, என் பிள்ளைகளின் காரியங்களை, என்னுடைய வேலை எல்லா காரியங்களையும் உம்முடைய வழிகளில் செய்வதற்கு எனக்கு பலன் தருவீராக ஆண்டவரே. அததான் ஆண்டவர் ஞாபகம் முட்டுகிறார். யோசுவாவே, நீ இவ்வளவு நாட்கள் பிரதான ஆசாரியனாக இருந்து நடந்து வந்தது உண்மை. அல்லது என் ஜனமே, யோசுவா என்பது யாரை குறிக்கிறது? அந்த ஜனங்களை, யூத ஜனங்களை குறிக்கிறது. யூத ஜனமே, நீ என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் ஜனங்கள். ஆனால் நீ உன்னுடைய வழிகளில் நடந்து என்னுடைய காவலை நீ காக்க முடியாது. நீ என்னுடைய வழிகளில் நடந்து என் காவலை காப்பதற்கு முன் வர வேண்டும் என்று நமது வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைப்போம். பாருங்க, வேதம் பேசுகிறது. ஆண்டவரே, அந்த தானியேலின் புத்தகத்தில் நீங்க வாசிக்கிற போது 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வழிகள் நியாயமானவைகள் என்று வேதம் பேசுகிறது. கவனிக்க வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் பேசுகிறது, அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாத வழிகள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்க ஒரு வசனத்தை கூட என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். எசேக்கியேல் எழுதின நிருபம், எசேக்கியேல் எழுதின புத்தகம், அதனுடைய 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, எசேக்கியேல் 18:30, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆம் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். போதும் கவனிங்க. எசேக்கியேல் 18:30 வேதம் பேசுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். அப்போ எப்படி நியாய தீர்ப்பு வருகிறதா? அவனவன் நம்முடைய வழிகளுக்கு தக்க. ஏதோ ஒரு வழிகளில் நடந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்தேன் என்று நீங்கள் நிலைநிற்க முடியாது. நியாயம் தீர்க்கிற தேவன் சீக்கிரமாய் வருகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், என் வழிகளை நானே வழி என்று ஆண்டவர் சொன்னார். கவனிக்க, நானே வழி என்று சொன்னவர் அவரை பார்த்து உம்முடைய வழிகளில் நடத்தும் என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சத்தியத்தின் பாதையில் ஆண்டு நடத்த வல்லமை உள்ளவர். திருச்சபை மனதில் வைக்க வேண்டியது, உம்முடைய வழிகளில் நடத்துவீராக ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், உம்முடைய கிருபையிலே என்னை நிலைநிற்க பண்ணுவீராக. உம்முடைய கிருபையிலே என்னை ஆண்டவரே வாழ வைப்பீராக. உம்முடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. எல்லாம் உம்முடைய கிருபையின் உணர்வை என்னில் நிலைவரப்படுத்துவீராக. இரண்டாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், உம்முடைய வழிகளில் என்னை நடத்துவீராக. நீங்கள் டைம் கிடைக்கும் போது எடுத்து வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் மோசே சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும் ஆண்டவரே. யார் விண்ணப்பம் பண்ணுவது? மோசே. எகிப்தின் சகல கலைகளையும் தேர்ச்சி பெற்றவன். அவனுக்கு அடுத்த பார்வோனாக அவனுக்கு ஒருவேளை நாட்கள் அரண்மனையிலே நீடிக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்கும். பார்வோனுடைய குமாரத்தியால் வளர்க்கப்பட்டவன் அல்லவோ, அடுத்த ஒரு ஸ்தானம் அவனை வந்து எட்டி இருக்கும். அப்படி சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் இன்னும் கேட்கிறான் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்குமேயானால் உம்முடைய வழிகளை எனக்கு போதியும் ஆண்டவரே என்று. நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? நாம் ஏன் கேட்கக்கூடாது? கர்த்தருடைய வழி சரியான வழி என்பதை மறந்துவிடக் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் பேசுகிறது. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பேசுகிறது, தேவனுடைய வழிகள் நீதியும் தேவனுடைய வழிகள் சத்தியமுமானவைகள் என்று. அப்ப அந்த நீதியும் சத்தியம் நிறைந்த வழிகளிலே நான் நடப்பதற்கு ஒவ்வொரு நாட்களிலும் நமது வாழ்க்கையில் விண்ணப்பமாக வைக்க வேண்டும். தேவச்சனமே, நான் கவனிக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்கிறேன். வாருங்கள், அந்த சகரியாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற போது 3ஆம் அதிகாரத்தில் அந்த 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். அடுத்த லைனை வாசிங்க, இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். கவனிங்க, இந்த வசனத்தை கவனமா வாசிக்கலன்னா உங்களுக்கு புரியாது. அந்த சம்பவங்கள், அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் புரியாமல் இருக்கும். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் எதை சொல்கிறார்? யோசுவாவிட்ட நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 2ஆம் வசனத்தில் யோசுவாவிட்ட அவனை ஞாபகப்படுத்தினார். நீ யார்ப்பா? சாத்தான் பேசுவதா இருந்தாலும் ஆண்டவர் யோசுவாவுக்கு அந்த செய்தியை பரிமாற்றினார். யோசுவாவே, நீ அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. நீ உனக்கு பெருமை பாராட்ட முடியாது. நான் இவ்வளவு ஒரு ஸ்தானத்தில் பிரதான ஆசாரியனாக இருக்கிறேன்,
அல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நான் இவ்வளவு நாள் நடத்தப்பட்ட கரெக்ட் தான் நடத்தப்பட்டது உண்மை. ஆனால் கிருபையின் உணர்வு உணர்த்தல் இல்லாவிட்டால், கிருபையின் தாங்குதல் உணர்வு இல்லாவிட்டால் எங்கோ விழுந்து விடுவோம். மறந்து விடக்கூடாது. கிருபை ஆண்டவரே என்னை தாங்குவது கிருபை என்ற உணர்வு இல்லாவிட்டால் எங்கோ சரிந்து விடுவோம். நம்ம சரியாமல் காப்பதை கிருபை மட்டுமே. நிர்வாகம் தான் நிர்மூலமாகாமல் நம்மை காப்பது தேவனுடைய கிருபை மட்டுமே. கிருபை என்ற உணர்வு உனக்கு வேண்டும் யோசுவாவே, ஜனமே என்று ஆண்டவர் ஞாபகம் ஊட்டினார். இரண்டாவது, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டுடைய காவலை காப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு ஆண்டுடைய காவலை காக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் உம்முடைய காவலை காப்பதற்கு உம்முடைய வழிகளை எனக்கு அனுதினமும் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துவீராக. ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? ஏன் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் உள்வாங்கி வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும்? உம்முடைய வழிகளில் நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நீர் மட்டும்தான் எனக்கு தர முடியும். உம்முடைய வழிகளில் நடத்தும் என்று விண்ணப்பமாக செய்ய வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, 8வது வசனத்துல அவர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற தோழரும் கேட்க கிடவார்கள், இவர்கள் அடையாள புருஷராய் இருக்கிறார்கள். அவர் எதை ஞாபகம் ஊட்டுகிறார்னா, அடுத்த லைனை பாருங்க, இதோ கிளை எனப்பட்டவராகி என் தாசனை வரப்பட்ட கிளை எனப்பட்டவராகி என் தாசன் என்பது யாரனா மேசியாவை குறிக்கிறது. மேசியா பழைய ஏற்பாட்டிலே மேசியாவை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்களில் ஒன்று கிளை, பிரான்ச். இதைதான் நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கணும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி. மேசியாவை குறிப்பிடுவதற்கு அநேக பதங்கள் உண்டு. அதில் ஒரு பதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிளை எனப்பட்ட. அப்போ இந்த யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் யாருக்கு அடையாளமாக்கப்படுகிறார்கள்? வருகிற மேசியாவுக்கு அடையாளமாக்கப்படுகிறார்கள். தேவன் உங்களை என்னையும் அழைத்தது ஏதோ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம ஒன்று ஆண்டவரே தாருமப்பான்னு கேட்டு அவர் வாங்கி புசித்து நான் சாப்பிட்டு என் மனைவி என் பிள்ளைகள் சாப்பிட்டு அப்படியே செத்து போகணும் அப்படிக்காக அல்ல. நம்மை ஆண்டவர் தம்முடைய சாயலில் உருவாக்கினார். மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எப்படி உருவாக்கினாரா மனுஷனை? அவருடைய சாயலில் ஆண்டவர் உருவாக்கினார். அவரில் சாயலில் உருவாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அவருடைய சாயலை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை இந்த பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உன் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி உன் பக்கத்தில் இருந்த சாத்தானை உன்னை விழுங்கலாம் என்று எண்ணி உன் அருகாமையில் என்ற சாத்தானை விரட்டி அடித்து தேவன் உன்னை தப்பு வைத்தது அவருடைய கிருபை. எதற்காக தெரியுமா? அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது எதற்காக தெரியுமா? தேவனுடைய சாயல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மேன்மையாக்கப்பட்டு மெருகூட்டப்பட்டு தேவனை வெளிப்படுத்துகிற மகளாய் மகனாய் நீ இருக்கிற இடத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான். அதனால்தான் ஒரு வருஷத்தை மட்டும் வாசிக்க நான் முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற போது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 8:18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மாற்றுவா. அடையாளங்களாகவும் அற்புதங்களாக கர்த்தர் மாற்றுவா. கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னை நீ அடையாளமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய சாயலை என்னில் மெருகூற்றுவீராக. உம்முடைய சாயலை என்னில் மெருகூற்று. நீங்க நினைக்கலாம், என்னுடைய இந்த வாழ்க்கையில எப்படிங்க மாற்றம் நடக்கும்னு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பினால், கர்த்தருடைய உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவி நம்மில் ஊற்றப்படுமே ஆனால் நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்படும். கர்த்தருடைய ஆவியானவரில் நிரப்புகிற போது கர்த்தர் நம்மை புதிய அடையாளத்தோடு நடத்துகிறார். நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய சாயல் என்னில் மெருகேற்றப்படுவதற்கு நீங்க எவ்வளவு வயசு உள்ளவங்களாக இருந்தாலும், என்ன வேலை பார்த்திருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், பிள்ளைகளோ பெரியவர்களோ, உம்முடைய சாயல் என்னில் மெருகேற்றப்படுவதற்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே நீர் உம்முடைய அடையாளமாக என்னை இருக்கிற இடத்தில் வைங்கப்பா. இருக்கிற குடும்பத்திலே இருக்கிற சமூகத்திலே கர்த்தர் உங்களை அடையாளமாய் நடத்துவாராக. 3 காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டி இருக்கிறேன். கர்த்தர் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் நீங்கள் மற்றவர்களை வரவழைப்பீர்கள் என்று வார்த்தைக்கு அடையாளம் என்ன? சுகமாய் தங்கியிருப்பீர்கள், பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கியிருப்பீர்கள். ஆனால் ஒரு கண்டிஷன் ஆண்டவர் போட்டார். அந்நாளிலே தான் இதை செய்வார். என் நாளிலே? கிருபையை நினைவு கூர்ந்து கிருபையை என்ற உணர்வோடு நீ வாழும் நாளிலே. அது மாத்திரம் என் வழிகளிலே நீ நடந்து என் காவலை காக்கும் நாளிலே. அது மாத்திரமல்ல, என் சாயலில் உன் வாழ்க்கையை மெருகேற்றி அவருடைய அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நீ திகழும் நாளிலே கர்த்தர் உன்னை
அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் ஒரு சுகமாய் பயமற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் ஓரால் நடத்துவாராக. எல்லார் கண்களை மூடலாமே. கேட்கலாம் ஆண்டவரே, நடத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே.